ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம பிரியம் ஃபுட்ஸில் பிரண்டை துவையல் தோசை ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. முதல்ல தோசையை வாத்துட்டு பிரியம் ஃபுட்ஸ் பிரண்டை துவையலை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் குட்டி ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு தோசைக்கு சரியாக வரும். ஆயில் தோசை மேலே ஊற்ற தேவையில்லை, ஏன்னா துவையலில் ஆல்ரெடி ஆயில் இருக்குது. பிரண்டையில் என்ன பெனிஃபிட்ஸ்னு சொல்லி பார்க்கலாமா? விட்டமின் சி, கால்சியம், பாஸ்பரஸ் இருக்குது. இது நம்ம பசியை நல்லா தூண்டுது, ஜாயின்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிவிடுது, டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. ஓகே, இப்போ நம்ம பிரண்டை துவையல் தோசை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக கோல்டனாக ரோஸ்ட் ஆகி கிறிஸ்பியாக இருக்கு. திருப்பி போட தேவையில்லை. இதோட சாம்பார், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கு போங்க. நீங்களும் நம்ம பிரியம் ஃபுட்ஸ் பிரண்டை துவையல் வாங்கி சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பை பாய்.